ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வேறு ஆர்சிபி வாசஸ் ஆர்ஆர். கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி தோக்கணும் தான் நினைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம ஆக்டிவிட்டாக நம்ம தோற்றதுனால பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் வேறு மெகா ஆக்ஷன். யார் ஏலத்தில் இருப்பாங்க, எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அதை பற்றி நான் ஃப்ளம்மிங் சில பல கருத்து சொன்னார். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் டீம் இன்னும் வலுப்படுத்து தான் நினைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. டீம் பிளேயர் எல்லாம் மிங்கிள் ஆயிடுறாங்க. அதனால் இந்த சீசன் நாங்கள் நல்லா பண்ணால் தான் 2025 நல்ல பிளேயர் எடுத்தால் தான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு எங்களுக்கு நல்ல டீம் இருக்கும். அதுக்கான கண்டிப்பாக நாங்கள் யோசிச்சுட்டு வருவோம். நானும் தோனி நிறைய ஆலோசனை பண்ணுவோம். தோனி அடுத்த வருஷம் விளையாடுறான்னு கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அது அவர் சொல்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் பத்திரனாவை ரீட்டைன் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு முக்கியமான பந்து வீச்சாளராக இப்போ சென்னை அணியில் இருக்கார். அவர் இல்லாதனால டீம் எப்படி போச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பவுலர். இந்த சீசன் பயங்கர ஃபார்மில் இருந்தார். கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு எப்படி மல்லிங்காவோ இப்போது சென்னை அணிக்கு எங்கள் பத்திரானா தான் இருக்கார். அவர் சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. கைக்வாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணார். நல்லா தான் டீம் லீட் பண்ணார். பட் தோத்துட்டோம். அது எங்களோட பேட் லக். சில பல தப்புகள் இருந்துச்சு. அதை கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வாட்டி திருத்திட்டு நல்லா கம்பேக் கொடுப்போம்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, நம்ம ப்ளம்பிங் சொல்கிற மாதிரி டீம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் தோத்துட்டோம். அதை விடுங்க. ஆனால் அடுத்த வருஷம் நல்ல டீம் நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு சென்னை அணி அசைக்கவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 4 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணுற மாதிரி வருங்க. தலை விளையாடுவார்னா அடுத்த சீசன் கண்டிப்பாக தலை தோனி ரீட்டைன் பண்ணுவாங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை இல்லைனா சிஎஸ்கே இல்லை. அதனால் அவரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் கைக்வாட் கேப்டன் அவர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம தளபதி அவரெல்லாம் விட்டுற முடியுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா 3 பேர் கன்ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃப்ளம்மிங் சொல்கிறது பார்த்தா பத்திரனா தான் இந்த 4வது ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 4 பேர் சென்னை அணி கண்டிப்பாக ரீட்டைன் ஆவாங்க. சப்போஸ் அடுத்த வருஷம் தோனி விளையாடலைன்னா யார் ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தோனி விளையாடலைன்னா அதுக்கு பதில் ஒரு விக்கெட் கீப்பர், நல்ல விக்கெட் கீப்பர் எடுக்கணும். ஒரு நல்ல ஃபினிஷர் எடுக்கணும் ஏலத்தில். யங்ஸ்டர் யாருனா இருக்காங்களான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தீபக் சகர் வேறு அவர் 14 கோடி கொடுத்து எடுத்து வச்சுருந்தோம். ஒரு 2 வருஷமாக இன்ஜுரின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அன்றைக்கி ஆடவே இல்லை. இந்த வருஷமாக அவர் ஆடல. அதனால் அடுத்த வருஷம் அவர் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஆனால் கம்மி ப்ரைஸில் என்ன கிடைக்கிறாரோனா நம்ம சென்னை அணி கண்டிப்பாக அவர் பார்ப்பாங்க. கம்மி ப்ரைஸில் கிடைச்சா அவர் இறங்கிறதுக்கு எதனா டீம் எடுக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரீட்டைன்ஸ் நம்ம சென்னை அணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு 4 ரீட்டைன்ஸ் இருக்குங்க. தோனி விளையாடினார்னா தோனி, கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா கண்டிப்பாக இந்த 4 பேர் இருப்பாங்க. சப்போஸ் தோனி விளையாடலைன்னா வேறு யாருனா இருப்பாங்க. அது நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படி இல்லைனா உங்களோட ரீட்டைன் ப்ரைஸ் யார் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.